ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை டிஜிட்டல் வீடுங்க. இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா நூடுல்ஸ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நல்ல வீடியோவே இது போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பசிக்குது, வேகமாக செஞ்சு சாப்பிட்ணும், சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்ணும். ஸோ அதனால் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது புதுசாக செய்யலாம். ஸோ வாங்க நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கோகனட் ஆயிலு, அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை, அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இஞ்சிங்கிறேன் பூண்டு, ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சாப் பண்ண பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 3 பல் பூண்டு. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு அடுத்தது வெங்காயம். ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி இதையும் நல்லா இந்த வெங்காயம் வதங்கட்டும். இந்த வெங்காயத்தோட உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் நல்லா வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எனக்கு வெஜிடபிள்ஸ் இருக்குது, இந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், இதை எனக்கு வேணும். இதை நான் ஆட் பண்ண போகிறேன். மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஜஸ்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மேகி மசாலா, அந்த பேக்கெட்லேயே கொடுப்பாங்கள்ல நூடுல்ஸில், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மேகியில் கொடுக்குற மசாலாவையும் ஆட் பண்ணியாச்சு. மசாலா நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அடுத்தது எனக்கு முட்டை வேணும், ஒரு 4 முட்டை உடைச்சி இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலாலாம் நல்லா நல்லா குக் ஆனதுக்கப்புறம்
அடுத்தது நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் டைரெக்டாக இதில் ஆட் பண்ணி இதுலேயே தண்ணி ஊற்றி குக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் தனியாக குக் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தனியாக குக் பண்ணி ஆட் பண்ணுறது பிடிச்சிருக்கு, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த மசாலா, எக்கு, இந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நல்லா குக் பண்ணால் அருமையான நூடுல்ஸ் ரெடி. அவ்வளோதான் மக்களே, இது ரெடி. அவ்வளோதான் மக்களே, நூடுல்ஸ், அருமையான நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். நான்